ஹாய்டா! வெல்கம் டு மோஜி பன்னி எஃப்எஃப். நான் உங்கள் நெல்லி. நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிக்கு கொன்சர்ட் தான் பார்க்க போகிறோம். மாஃபியா பேபி பாய். அப்புறம் ப்ளீஸ் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆன்மை ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் ப்ளீஸ்டா ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு. நான் இந்த ஸ்டோரியில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். பட் அது எனக்கே தெரியும். கொஞ்சம் கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கடா. அப்புறம் ஆர்னிஸ் நாங்கள் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கோம். 1K ரீச் பண்ணியிருக்கோம். பட் இதெல்லாம் உங்கள் சப்போர்ட் தான். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்க முடியாது. தேங்க்யூ ஆர்மி சராங்கியோ. அப்புறம் ப்ளீஸ் கேட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ண கொஞ்சம் ஓகேயாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்கடா. வாங்கடா, ரொம்ப நேரம் பேசிட்டு ஸ்டோரிக்குள்ள போகலாம். இப்போ ஒரு வீட்டை தான் காட்டுறாங்க. அந்த வீடு அவ்வளோ பெருசாக அவ்வளோ அழகாக இருக்குது. செம்ம பெரிய மென்ஷனாக இருக்குது. இப்போ அதுக்குள்ளே அப்படியே போனோம்னா நிறையா பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. வீட்டை சுற்றி அவ்வளோ பாடி கார்ட்ஸ், உள்ளேயும் அவ்வளோ பாடி கார்ட், அவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ அப்படியே ஒரு ஷோபாவில் தான் ஒரு பர்சன் அப்படியே உட்காந்துருக்காங்க. டேய், அங்கே என்னடா பண்ணுறீங்க? சார், என்னாச்சு? என்ன சொன்னேன் நான்? சார், எனக்கு புரியல. சார், என்ன சொன்னீங்க? டேய் மயிறு, என்ன சொன்னேன் நான்? இன்னும் 1/2 ஹவரில் எனக்கு அந்த ட்ரக் டீலிங் முடிச்சாகணும் சொன்னா இல்லையா? என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்ட்டு ஒரு பர்சன் செம்ம அப்படியே சவுண்டாக பேசிகிட்டு இருக்காங்கடா. இப்போ அந்த பக்கத்தில் இருந்த பர்சன் தான், சார் மீட்டிங் போயிட்டு தான் சார் இருக்குது. இன்னொரு 5 மினிட்ஸில் ஃபினிஷ் ஆயிரும். எப்படி நமக்கு தான் சார் வரும்? ஏன்னா நமக்கு தான் வருமா? நமக்கு தான் வரணும், புரியுதா? இந்த வரும் போகும் அப்படின்றதெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. நான் ஒன்று பார்த்துட்டா அது எனக்கு மட்டும்தான், புரியுதா? அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபோர்ஸாக சொல்கிறாங்கடா. இப்போ அந்த பக்கத்தில் இருந்த பர்சன் தான், ஓகே சார், ஓகே சார், கண்டிப்பாக நமக்கு தான் சார். நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரி பண்ணாதையா? மயிறு, நான் இன்னும் மயிருக்கு ஒரி பண்ணணும், புரியுதா? ஆனால் பார்ப்பேன், அவள்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருப்பேன், புரியுதா? அப்படின்ட்டு அந்த பர்சன் சொல்கிறாங்கடா. இப்போ பக்கத்தில் இருந்த பர்சன், சாரி சார், சார் சார், 1 மினிட் நான் ஒரு கால் பேசிட்டு வந்துடுறேன் சார், ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து அந்த பக்கம் போயிடுறாங்கடா. இப்போ இந்த பக்கம் இந்த பர்சன் தான், ஏய் 1 காஃபி அப்படின்ட்டு அப்படி சொடக்கு போட்டு கூப்பிட்றாங்க. அங்கே ஒரு மெய்டும் வந்து காஃபி கொடுக்குறாங்கடா. இவங்களும் காஃபி குடிச்சிட்டு உக்காந்துருக்காங்க. இப்போ அப்படியே அப்படியே டிவி தான் ஆன் பண்ணுறாங்க. அதில் பார்த்தா அப்படியே ஒவ்வொரு சேனலாக பார்த்துட்ருக்காங்க. நியூஸ் போகுது, அப்புறம் இந்த மாதிரி மூவி இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அப்படியே ஒரு சேனல் பார்த்துட்ருக்காங்க. அதில் ஒரு பர்சன் அவ்வளோ அழகாக க்யூட்டாக அப்படி டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. செம க்யூட் ஏஞ்சல் மாதிரி இருக்காங்க. இப்போ இந்த பர்சன் தான் அப்படியே அவங்களே தான் அப்படியே ஐஸ் விங்க் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ அந்த வெளியே போன பர்சன் தான், சார், ஜிகி சார். என்ன சார், டீலிங் ஓகே ஆயிடுச்சு, நமக்கு தான் சார் டீலிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கடா. ஆமாண்டா, அவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். அந்த பக்கத்தில் இருந்தவங்க வந்து ஜேகேவோட பிஏ. ஓகே, 1 மினிட் கிம். சார், அந்த பையன் யார்? சார், எனக்கு தெரியல. ஏன்னா தெரியலையா? இன்னும் 1/2 ஹவரில் அவன் ஃபுல் டீட்டெயிலும் என் டேபிளுக்கு வந்தாகணும், புரியுதா? அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்கடா. இப்போ அந்த பிஏவும் ஓகே சார், ஓகே அப்படின்ட்டு வெளியே வேகமாக போகிறாங்கடா. இப்போ இந்த சைடு ஜேகே தான் அப்படியே அந்த பர்சனே தான் அப்படி பார்த்துட்ருக்காங்க. அவங்க அவ்வளோ அழகாக க்யூட்டாக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. இப்போ ஜங்குக்கோட ஐஸு அப்படியே அந்த பர்சனோட பாடியில் கீழேருந்து அப்படியே மேலே வரைக்கும் அப்படி வர்ணிக்கிறாங்க. டிவியில் பார்க்கல இப்படி டெம்ப் ஏற்றுறானே. யார் இவன் தெரிஞ்சே ஆகணும். இவனை விடவே கூடாது.
சங்குக்கா இவன் தான், புரியுதா? ஒரு நாளைக்காவது டேஸ்ட் பண்ணியே ஆகணும். பா, எப்படி இருக்கான் பாரு. பொண்ணுங்களுக்கு கூட இவ்வளோ இப்படி இல்லை, அவ்வளோ அப்படி ஸ்ட்ரக்சர்லாம் அப்படி வச்சுருக்கான். எப்படி பாடி மெயின்டைன் பண்ணியிருக்கான் பார் அப்படின்ட்டு ஜங்குக்கு அவங்க பாட்டில் பேசிகிட்டு இருக்காங்கடா. இப்போ இந்த பக்கம் வெளியே போன கிம் தான் அப்படியே அந்த பர்சனோட டீட்டெயில்ஸு எல்லாமே கலெக்ஷன் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவரில் கொண்டு வந்து ஜங்குக் டேபிளில் தான் வைக்கிறாங்க. சார், அந்த பையனோட டீட்டெயில்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிம் சொல்கிறாங்க ஜங்குக்கோட பிஏ. இப்போ ஜங்குக் தான் அந்த ஃபைல் எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அது முன்னாடி அப்படியே ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவை அப்படியே டச் பண்ணி பார்த்துட்டு, ஏன்னா கொடுத்துட்டல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பாடி கார்டை சொல்கிறாங்க. அவங்களும் வெளியே போயிடுறாங்க. இப்போ ஜங்குக் தான் அந்த ஃபைல் எடுத்துகிட்டு அப்படியே அவனோட ரூமுக்கு தான் போகிறான். போயிட்டு அதெல்லாம் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அப்போ அதில் அந்த பர்சனை பார்த்துட்டு, ஆள் செம்ம க்யூட்டாக இருக்கானே, அப்பா இப்பயே பண்ணணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு சொல்லிகிட்டு இருக்காடா. இப்போ அப்படியே அந்த டீட்டெயில்ஸ்லாம் படிக்கிறாங்க. பார்க் ஜிமினா, பேர் கூட நல்லாயிருக்கு. ஏஜ் 22 தான் ஆகுதா? ஓகே, காலேஜ் 2nd இயர். இந்த டீட்டெயில்ஸ் போதுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே அவனோட அப்படியே அழகாக கோட் ஷர்ட்டில் எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு, அவனுக்கு கொஞ்சம் லாங் ஹேராக இருக்கும்டா. அந்த அவன் ஹேரை அப்படியே அவனே ரிப் பண்ணிக்கிட்டு அப்படியே வெளியே தான் வரான். வந்துட்டு, டிரைவர் கார் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு அப்படியே போகிறாங்கடா. ஆமாண்டா, அவங்க வேறு யாரும் இல்லாமல் ஜிமினை தேடி தான் போகிறாங்க. இப்போ அப்படியே இந்த சைட் ஜிமின் பார்த்தோம்னா காலேஜில் தான் இருக்கான். அவ்வளோ அழகாக க்யூட்டாக அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் அப்படியே பேசிக்கிட்டு அவ்வளோ ஜாலியாக வரான். இப்போ டேட்டி, என்னை வந்து பிடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஓடிறான். ஜிமினா, ஒழுங்காக நின்றுரு, எதுக்குடா அவகிட்ட என்னை கோத்துக்கிட்ட? நான் என்னடா பண்ணேன்? அவள் என்னை பாரு, என் பின்னாடியே வரா. நிறுத்துடா, உனக்கு அவளை பிடிக்கும்னு எனக்கும் தெரியும். தூக்கத்தில் எப்போ பார்த்தாலும் லில்லின்னு சொல்லிகிட்டு இருக்க. இப்போ என்னடா ஆளை பார்த்ததும் திருச்சி ஓடியாடுற? ஜிமினா, ஒழுங்காக நின்று, இல்லைன்னா அவளை தான் பார்த்துக்க. தேங்கா நிறுத்து, உனக்கு அவளை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதை மட்டும் சொல்லு. பிடிச்சிதான் இருக்குது, ஆனால் அவள் பக்கத்தில் வந்தால் எனக்கு ஒரு மாதிரி இது பண்ணுதுடா. என்னடா பண்ணுது? எப்படியும் நீ மேரேஜ் பண்ணிக்க போகிற, அவ்வளோதானே, அதுக்கு ஏன்னா இவ்வளோ இது பண்ணுறா? மேரேஜ் பண்ணிக்க போகிறந்தான், ஆனால் இருந்தாலும் மச்சான் என்ன செய்யாகிறியா? போடா ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்கடா. இப்போ ஜிமினும் அப்படியே பின்னாடியே ஓடுறான். இவங்க 2 பேரும் அப்படியே காலேஜில் தான் அப்படியே ஓடி பிடிச்சி விளாண்டுட்ருக்காங்க. இப்போ ஜங்குக்கும் அங்கே தான் அப்படியே காரை கொண்டு வந்து நிறுத்திட்டு அப்படியே மாஸாக அந்த கார் டோர் ஓப்பன் பண்ணுறாங்கடா பாடி கார்டு. அப்படியே அவன் இறங்கி அப்படியே அந்த கூலிங் கிளாஸ் ஐஸில் போட்டுட்டு அப்படியே ஒரு பாக்கெட்டில் ஃபேன் பாக்கெட்டில் வந்து ஹேண்டை வச்சுட்டு அப்படியே ஒரு பாக்கெட்டில் ஒரு ஹேண்டில் வந்து ஃபோன் வச்சுட்டு அப்படியே மாஸாக ஸ்டெயிலாக நடந்து வராங்கடா. இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான், டேட்டே ஒழுங்காக நின்று, இல்லைன்னா நான் லில்லிகிட்ட சொல்லிடுவேன். போடா எரும மாடு, அவட்டெலாம் சொல்லாதடா, அவள் அவ்வளோதான் எனக்கு இது பண்ணிடுவா, பேசி கொன்றுவா அப்படின்ட்டு 2 பேர் ஓடிட்டுருக்குல்ல. என்னென்னா வந்து கரெக்டாக வந்து ஜிமின் வந்து டேவை பிடிக்கலான்னு போக்குள்ள வந்து அப்படியே ஒதுங்கிடுவான். போயிட்டு ஜேகே மேலே பொத்து விழுந்து ஜேகே மேலே விழுந்துடுறான். இப்போ எப்படின்னா அடியில் வந்து ஜேகேவும் மேலே வந்து ஜிமின் இருக்கிற மாதிரி விழுந்துடுறான். இப்போ ஏண்டா அப்படின்ட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே இருக்கிற பர்சன் வேற, நம்ம ஜேகே. இப்போ ஜிமின் தான், சாரி சார்,
சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே ஏஞ்சிக்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கும் அப்படியே ஜிமின் தான் வச்சக்கண்டு வாங்காமல் அப்படி பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமின் தான், சாரி சார், நான் என் ஃப்ரெண்டை துரத்திட்டு வந்து உங்கள் மேலே தெரியாமல் வந்துட்டேன். ம் ஓகே ஓகே, ஒரு ப்ராப்ளம் இல்லை. உனக்கு எங்கேயாவது அடிபட்டிருக்கா? இல்லை சார், இல்லை, நான் அடிப்படலை. ஓ ஓகே, உன் பேர் என்ன? பார்க் ஜிமின். ஓ ஜிமின், ம் என்ன படிக்கிற? காலேஜ் செகண்ட் இயர் சார். ஓ சரி சரி. ஹாய், ஐம் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டு கொடுக்குறாங்கடா ஜங்குக்கு. ஜிமினோ அப்படியே ஹாய் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும். ஜிமின், சார், என்ன சார்லாம் கூப்பிட வேணாம், ஜங்குக்குன்னு சொல்லு, இல்லைனா ஜேகேன்னு சொல்லு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்கடா. இப்போ ஜிமின் தான், ஓகே ஓகே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி வந்து வியடா ஜங்குக்கு பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போகலான்ட்டு போகிறாங்கடா. இப்போ ஜங்குக் தான், ஓய் ஜிமின், சார், இப்போ தானே சார்னு சொல்ல வேணான்னு சொன்னேன். சொல்லுங்க ஜேகே. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ, புரியுதா அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறாருடா. இப்போ ஜிமின் தான், ஹலோ மிஸ்டர், யாருன்னே தெரியல, நீங்கள் பாட்டில் வந்து லவ் யூ சொல்கிறீங்க, பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் உங்களை பார்க்குறேன், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நிறுத்து, நானும் இன்றைக்கி தான் உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், புரியுதா? மார்னிங் மூவியில் பார்த்தேன், சாரிடா டிவியில் பார்த்தேன், நல்லா டான்ஸ் ஆடினேட்டுது, ஆள் பார்க்க சும்மா செக்ஸியாக செம்மையாக இருக்கு, பார்த்ததும் பிடிச்சிருச்சு, அதான் லவ் யூ சொல்லிட்டேன், புரியுதா? இனிமேல் நீ என்னோடய ஆள், புரியுதா அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறாருடா. இப்போ ஜிமின் தான், ஹலோ யார் நீ, என்ன வந்துட்டு லவ் யூங்கிற, ஏன் ஆளுங்கிற, ஓ ஆளுங்கிற, ஹலோ அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு, நான் ஒன்றும் உனக்குலாம் செட் ஆக மாட்டேன்பா, எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான்டா. இப்போ ஜங்குக் செம்மையாக கோவம் வருது. அப்படி ஜிமினை டக்குன்னு இழுத்து அப்படி கிஸ் பண்ணிடுறாங்க. அப்படின்ட்டு ஜிமின் வந்து செம்மையாக ஸ்ட்ரகிள் பண்ணுறான். ஆனால் ஜேகே விடவே இல்லை, செம்ம ஃபோர்ஸாக அப்படி கிஸ் பண்ணுறான். என்னை விடுங்க, என்னை விடுங்க அப்படின்ட்டு ஜிமின் வந்து அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணுறான். அப்படியே இப்போ ஜேகே அப்படியே விட்டுட்டு, என்ன புரியுதா, நீ என்னோடையவன், யாருக்கும் உன்னை விட்டு தருவோம்லாம் நினைக்காத, ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா மெம்பர்ஸையும் கூப்பிட்றாங்க. ஹேய் எவ்ரி ஒன், ஹீ இஸ் மை மேன், புரியுதா, யூ ஆர் டோன்ட் டச் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், பொறுக்கி பொறுக்கி எதுக்கு என்ன கிஸ் பண்ண, என் ஃபஸ்ட்டு கிஸ்ஸு போயிடுச்சு, எது கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே ஒரு மாதிரி திட்டுறான் ஜங்குக்கை. ஓ ஃபஸ்ட்டு கிஸ்ஸா, பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு, அப்படி கடிச்சு சாப்பிட்லாம் போல தான் இருந்துச்சு, சரி ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால சைலண்ட்டாக விட்டுட்டு போகிறேன், ஓகே அப்படின்ட்டு அங்கே இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்டையும் அப்படியே சொடக்கு போட்டு, சி இஸ் மை மேன், யாராவது ஏதாவது இவங்கிட்ட ப்ரப்போஸ்லோ இல்லை பேசுனீங்களோ பார்த்தேன், அடுத்த செகண்டே ஃபினிஷ் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து ஹார்ஸாக சொல்கிறாங்கடா. இப்போ டே தான், ஜிமின் இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தோலில் வந்து ஹேண்ட் போடுறான். இப்போ டே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் டேவை கூப்பிட்றான். இப்போ ஜங்குக்கு தான், ஏய் யாருவன் அப்படின்ட்டு ஜிமினை பார்த்து கேட்குறான். இப்போ ஜிமின், யார் இருந்தால் உனக்கு என்ன, உங்ககிட்ட நான் எதுக்கு சொல்லணும், உங்கள்கிட்ட என்னால் சொல்ல முடியாது, மூடிட்டு போடா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ பாடிகார்டு தான், ஏய் யாரை பார்த்து போடாங்கிற அப்படின்ட்டு பாடிகார்டு வந்து முன்னே வரான். ஜிமினை வந்து அதட்டுற மாதிரி, ஏய் மயிறு, அவன் என்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கான்,
நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன், நீ உனது அப்படியே மூடிக்கிட்டு போய் உன் வேலையை பாரு அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்கடா. இப்போ ஜிமின் தான், ஏய் நீ என்ன அவனுக்கு உடுப்பா, அவனே ஃப்ராடு, நீ என்ன அவனுக்கு என்ன வந்து வக்காலத்து வாங்கிட்டு இருக்க, போடா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், ஏய் அடங்கு. பட் இருந்தாலும் நீ பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, புரியுதா? நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இனிமேல் நீ தான், புரியுதா? உனக்கு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ டே தான், ஹே மிஸ்டர், என்ன நீங்கள் பாட்டு லூஸ் மாதிரி வந்து வளரிட்டு இருக்கிறீங்க? அது என் ஃப்ரெண்டுக்கிட்ட இது மாதிரி பேசுகிறதெல்லாம் வச்சுக்காதீங்க, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு டே முன்னே போகிறான். இப்போ ஜங்குக்கு தான், ஏய் அவன் ஃப்ரெண்டா நீ? ஃப்ரெண்டுன்னா ஃப்ரெண்டு வேலையை மட்டும் பாரு, புரியுதா? தேவையில்லாமல் அது இது பண்ணிகிட்டு இருந்தா முடிச்சிடுவேன், புரியுதா அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், ஏய் வாட்டிட்டு அவன் ஏதோ பொறிக்க மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஏய் இங்கே பாரு, நான் ஒன்றும் உனக்கெல்லாம் மடங்கலாம் நினைக்காத, என்ன புரியுதா அப்படின்ட்டு ஜிமின் சொல்லிட்டு போயிடுறான்டா. இப்படி தான் டேஸஸ் போகுது. டெய்லியும் ஜங்குக்கு வந்து ஜிமினை பார்த்துக்கிட்டே இருப்பான். ஜிமின் வந்து இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பான். ஆனால் ஜிமின் கிட்டே யாராவது பேச வந்தாலும் சரி, ஜங்குக் அவ்வளோதான், அவங்கள ஒரு வழி பண்ணிடுவான். டே மட்டும்தான் பேசணும் ஜிமின் கூட, வேறு யாரையும் பேச சொல்லி விட மாட்டான். ஏன்னா ஜிமின் வந்து டேனா ரொம்ப பிடிக்கிறதுனால ஜங்குக்கு வந்து டேவை ஒன்றும் பண்ண மாட்டான். அப்புறம் டேவும் லில்லியும் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்கடா. லில்லி ஃபேரி வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. இதுவே போதும்னு நினைக்கிறேன். இப்போ ஜிமின் டேவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏய் டேயாங்கா, என்னடா அவன் டேயிலும் பின்னாடி வந்துட்டுருக்கான், எனக்கு அது பிடிக்கவே மாட்டேங்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். ஏய் அவன் வந்தால் உனக்கு என்ன, நீ ஏன் அவனை பார்க்குற, அவனை நீ பார்க்காத. நான் பார்க்கல டேயாங்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அங்கேருந்து ஒரு பொண்ணு அவ்வளோ அழகாக க்யூட்டாக ஒடியாருது. ஏய் டே இங்கே என்னடா பண்ணுற அப்படின்ட்டு, வந்துட்டாளு அப்படின்ட்டு டே ஒரு மாதிரி பண்ணுறான். ஏய் வா லில்லி, எங்கள் ஃபேரி அவள் கிளாஸில் இருக்கா, நீங்கள் 2 பேரும் ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்க, அதான் என்னன்னு கேட்டுட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படின்ட்டு லில்லி வந்திருக்கா. ஏய் டேங்கா, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, உனக்கு எத்தனை டைம் கால் பண்ணேன், மெசேஜ் பண்ணேன், ஒரு ரிப்ளையும் பண்ண மாட்டேங்கிற. ஏய் நான் உனக்கு எதுக்கு பண்ணணும், நான் உனக்கு எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். ஏன் எதுக்கு பண்ணணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு லில்லி கேட்குறா. இப்போ டே தான், பேசுகிறாளே இப்படி பேசி டெம்ட் ஏற்றுறாளே. ஏய் ஒழுங்கா பேசு, என்ன பேச்சு பேசுகிற, என்ன டே உங்ககிட்ட தானே பேசுகிறேன், வேறு யார்கிட்ட நான் பேசுகிறேன் சொல்லு அப்படின்ட்டு லில்லி சொல்கிறா. இப்போ ஜிமின் சிரிச்சிட்டு, உங்கள் லவ்ஸை என்னால் பார்க்க முடியல, புரியுதா? அவனும் உன்னை லவ் பண்ணுறான், நீயும் அவனை லவ் பண்ணுற, ஆனால் பாரு என்னமோ பிடிக்காத மாதிரியே பேசுகிறீங்கடா, இதுதான் என்னால் பார்க்க முடியல அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே தான், ஏய் கம்முன்னுடா, என்னடா பண்ணிகிட்ருக்க, ஏய் அதான் உனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு தெரியுது இல்லை, அப்புறம் ஏன்டா அவளை இப்படி பண்ணிகிட்ருக்க, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. டே என்ன உனக்கு பிடிக்கலையா அப்படின்ட்டு லில்லி சொல்கிறா. பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு டே ஒரு மாதிரி பண்ணுறான். இப்போ லில்லி தான், எனக்கு இது போதும் டே, நீ என்கிட்ட லவ் சொல்லணும்லாம் தேவையில்லை, எனக்கு இந்த ஒரு வேர்ட்ஸ் போதும், ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி வந்து ஓடிடுறா. இப்போ ஜிமின் தான், என்ன ஒன்றும் இல்லையே, இல்லை இப்போ என்னமோ பண்ணினியே, அதான் என்னன்னு கேட்டேன். நான் ஒன்றும் பண்ணலையே, வலிது தொடச்சிக்க அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். வெளியே தெரிஞ்சிச்சா என்ன, அதான் நல்லா பச்சையாக தெரியுது, அப்புறம் என்னடா, ஏய் போடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி தான் டேஸஸும் மந்த்தும் போகுது. ஆனால் இப்போ ஜிமின் ஜேகே ஜிமினை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருப்பான், ஆனால் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அதே மாதிரி தான் ஜிமினும் ஜேகே பார்ப்பான், இது பண்ணுவான், ஆனால் எதுவும் அவனும் கண்டுக்க மாட்டான். இப்போ ஒன் டே ஜிமின் டே வரல அன்றைக்கி காலேஜுக்கு. ஜிமின் மட்டும் தான் தனியாக நடந்து வந்துட்டுருக்கான். இப்போ ஜேகே
பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கான். இப்போ ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது, அதில் தான் நடந்து போயிட்டுருக்கான் ஜிமின்னு. இப்போ ஜங்குக் என்ன பண்ணுறான், ஏய் கார் நிறுத்து. சார், காரை நிறுத்துன்னு கேட்டேன். ஏன் சார்? நீ ஸ்லோவாக என் பின்னாடியே வா, நான் கூட நடந்து போகிறேன், புரியுதா அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்லிவிட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே இறங்கி நடந்து வராங்கடா. இப்போ எப்படின்னா ஜிமினுக்கும் ஜேகேக்கும் ஒரு 10 ஸ்டெப்ஸ் தான் டிஸ்டன்ஸு, அதில் தான் நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் அப்படியே திரும்பி பார்க்குறான், பார்த்தா ஜேகே வந்துட்டுருக்கான். பொறுக்கி எப்போ பார்த்தாலும் என் பின்னாடியே வரான் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து முன்னாடி நடந்து போயிட்டுருக்கான். இப்போ ஜேகே அப்படியே பின்னாடியே தான், அப்படியே அவனுக்கு கொஞ்சம் லாங் ஹேராக தான் இருக்கும். அந்த ஹேர் அப்படியே ஒரு மாதிரி பண்ணிவிட்டு அவன் ஃபேன் பாக்கெட்டில் அப்படியே 2 ஹேண்டு வச்சுட்டு அப்படியே ஜேகே ஜிமின் பின்னாடி தான் நடந்து போகிறான். ஏய் ஏய் குளிச்சி, ஏய் குளிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அப்படியே கூப்பிட்டுட்டு போகிறான். ஏய் யாரா குளிச்சி, யாரா குளிச்சி, யார் குளிச்சி, என்னை பார்த்தா குளிச்ச மாதிரியா இருக்குது, சொல்லு என்னை பார்த்தா குளிச்ச மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா ஜேகே கிட்ட ஃபேஸ் கிட்ட போய் நின்றுட்டு ஜிமின் அது மாதிரி பேசுகிறான். இப்போ ஜங்குக்கு அப்படியே கொஞ்சம் ஜர்க்காயிரான். ஏய் எதுக்கு எவ்வளோ கிட்ட வந்திருக்க, அப்புறம் ரோடுன்னு கூட பார்க்க மாட்டேன், ஃபுல்லாக மேட்ரு பண்ணிடுவேன், புரியுதா அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். பொறுக்கி ஏன்ட்ட பொறுக்கி மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து திட்டுறான். அது என்னமோ தெரியல, உன்னை பார்த்தா மட்டும் எனக்கு பொறுக்கி மாதிரி இருக்கணும்னு தோணுது, பட் நான் ஆல்ரெடி பொறுக்கி தான், புரியுதா, நல்லா பொறுக்குவன் தான், ஆனால் உன்னை பார்த்தா மட்டும் பொறுக்கணும்னு தோண மாட்டேங்குது, உன் சம்மதத்தோடு எல்லாம் பண்ணணும்னு தோணுது, என்ன ஓகேவா அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறாங்கடா. இப்போ ஏய் ஏன் இப்படி பேசுகிறா, நீ நார்மலாக பேசு, எனக்கு ஒரு மாதிரி இதாக இருக்குது, என் வாய்ஸு அப்படி தான், புரியுதா, டேய் நான் ஒரு மாஃபியாடா, பட் உன் பின்னாடி இப்படி சுற்றிட்டுருக்கேன், அது ஏன்டா உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்கடா. இப்போ நீ என்ன மாஃபியாவாக இருந்தால் எனக்கு என்ன, உனக்கு நான் வேணும்னா என் பின்னாடி சுற்று அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டு போயிடுறான். இது ஜங்குக்கு புரியவே இல்லை. ஏய் நில்றாங்க நில்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பின்னாடியே போகிறான். போயிட்டு அப்படியே ஜிமின் ஹேண்டை பிடிச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். ஏய் ஏய் இப்போ என்ன சொன்ன, உனக்கு நான் வேணும்னா என் பின்னாடி சுற்றுன்னு சொன்னேன், நீ மாஃபியாவாக இருந்தால் எனக்கு என்ன, எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தால் எனக்கு என்ன, உனக்கு நான் வேணும்னா என் பின்னாடி சுற்று, புரியுதா அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி சொல்கிறான் க்யூட்டா. இப்போ ஜங்குக் தான், அப்போ என்ன உனக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருக்கு, பிடிக்கல, பட் பிடிக்காத மாதிரியும் இருக்குது அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஏய் ஒழுங்காக கரெக்டான பதிலை சொல்லு, அதான் சொன்னேன்ல, பிடிச்சிருக்கு, பிடிக்கல, பட் பிடிக்காத மாதிரி இருக்குது, புரியுதா அப்படின்ட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பிட்டு அப்படியே சிரிக்கிறான். ஓ கண்டேத்துறானே பிடிச்சிருக்குன்னு சொல்கிறானா பிடிக்கலன்னு சொல்கிறானா, ஏய் ஜிமினா உள்ளச்சி அப்படின்ட்டு ஜேகே அந்த இடத்துல நிற்கிறான். இப்போ ஜிமின் தான் ஓய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். வரியா ஒரு காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூப்பிட்றான். இப்போ ஜங்குக்கும் குடிக்கலாமே அப்படின்ட்டு 2 பேருமே ஒரு காஃபி ஷாப்புக்கு தான் போகிறாங்க. 2 பேருமே அப்படியே ஆளுக்கு ஒரு காஃபி வருது, அவங்க குடிச்சிட்ருக்காங்க. இப்போ ஜிமின் வந்து கோல்டு காஃபி குடிக்கிறான். ஜங்குக்கு வந்து ஒரு நார்மல் காஃபி தான், ஃபில்ட்ரு காஃபி, அது குடிக்கிறான். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? பேர் தெரியாதா உனக்கு? நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள், புரியுதா? ஜங்குக். ஓ, பேர் ரொம்ப லென்த்தாக இருக்குது, நான் வேணா ஒன்று ஜேகேன்னு கூப்பிட்டுக்கிறேன், ஓகேவா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு ஜிமின் சொல்கிறான். நல்லா தான் இருக்குது,
அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ ஜிமி தான், ஏன் உனக்கு கோல்டு காஃபிலாம் பிடிக்காதா? பிடிக்காது, இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு ஜேகே ஒரு மாதிரி சொல்கிறான். ஏன் அப்படி போகுது ஃபேஸு? பார்க்க சகிக்கல அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டீ நான் எவ்வளோ பெரிய மாஃபியா தெரியுமா? என்ன இங்கே இப்படி உட்கார வச்சுக்கிட்டு என்னடா பண்ணுற? ஏய், நீ எவ்வளோ பெரிய மாஃபியாவாக இருந்தா என்ன, லவ் பண்ணுறல, அப்போ இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். அப்போ சாருக்கு என்னை பிடிச்சிருக்கு, நான் ஓகேன்னு எடுத்துக்கலாமா? அப்படியே எடுத்துக்கலாம், எடுத்துக்காத கூட இருக்கலாம் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஜேகேக்கு அப்படி காண்டாகுது. ஏய், காண்டு ஏதாவது சொல்லு, அப்புறம் நான் ஏதாவது பண்ணிட போடுவேன். இப்போ ஜெய்மின் தான், ஏய் என்ன பண்ணுவேன், என்னடா பண்ணுவேன், இல்லை என்ன பண்ணுவேன்னு சொல்லு, பண்ணி பாரு அப்படின்ட்டு அப்படி மறுபடியும் ஜேகே கிட்ட தான் போகிறான். ஜேகே அப்படியே கொஞ்சம் ஜர்க்காயிரான். ஆமாண்ணா எதுக்கு க்ளோஸாக வர, தள்ளி நில்லு அப்படின்ட்டு ஜிமின்ட்டு சொல்கிறான் ஜேகே. இப்போ இதெல்லாம் அந்த பக்கம் பாடி கார்டு பார்த்துட்டு அவங்களுக்கு சிரிப்பு வந்துடுது, சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே அப்படியே அவங்கள தான் பார்க்குறாங்க. அவங்க அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. ஏய், என்னை பார்த்தா ஊரே நடுங்குது, ஆனால் நீ என்ன நடுங்க வைக்கிற இல்லை அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து ஜிமின் கிட்ட கேட்குறான். ஹலோ, ஒய்ஃபை ஆக போகிறவங்களுக்கெல்லாம் இப்படி ஒய்ஃபையை பார்த்தா இப்படி தான் நடுங்குவாங்க, புரியுதா? ஃப்யூச்சரில் எப்படி நீ என்னோடய ஹஸ்பண்ட் ஆக போகிற, நான் உன்னோட ஹஸ்பண்ட் ஆக போகிறேன், பட் நீ எனக்கு இது மாதிரிலாம் நடுங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், ஓஹோ சரி. ஏய், இப்போ என்ன சொன்ன? என்னமோ சொன்னேன், புரியல எனக்கு. என்னால் ஒரு டைம் தான் சொல்ல முடியும், சும்மாலாம் சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கிட்டா ஓகே, புரிஞ்சிக்கலைன்னா ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவன் பாட்டில் ஏஞ்சி போயிடுறான். இப்போ ஜேகேவுக்கு புரியவே இல்லை, மண்டை குழம்புறான். ஏய், என்னடா சொன்ன என்னமோ சொன்னானே அப்படின்ட்டு அவனே அவன் மைண்டில் திங்க் பண்ணிவிட்டு அப்படியே யோசிக்கிறான். இப்போ தான் அவனுக்கு அது வருது, ஃப்ளாஷ் ஆகுது. ஏய் ஜிமினா, ஓகே சொல்லிட்டான் அப்படின்ட்டு அப்படியே ஹாப்பியாக ஏஞ்சி பார்க்குறான். ஜிமின் போயிடறான். அதுக்குள்ளே மிஸ் பண்ணிட்டேனே. ஏய் ஜிமினா, உன்னை நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜேகே அப்படியே ஸ்மெக் பண்ணிவிட்டு அப்படியே அவனை வீட்டுக்கு போயிடறான். இப்படி தான் அந்த டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜிமின் அவ்வளோ அழகாக க்யூட்டாக ஒரு ப்ளூ கலர் ஷர்ட்டு போட்டு ஒயிட் கலர் பேண்ட் போட்டு அவ்வளோ அழகாக க்யூட்டாக காலேஜுக்கு தான் வந்திருக்கான். இப்போ அங்கே டீவும் லில்லியும் தான் அவ்வளோ அழகாக க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஃபேரி இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஃபேரி பக்கத்தில், ஏய் ஃபேரி, என்ன லவர்ஸுங்களா ரொம்ப பொக்க போடுதுங்களா? ஆமாம் ஜிமினா, காண்ட ஏத்துறா இவ வேற, இவ கூட க்ளோஸாக ஃப்ரெண்ட் வச்சதுக்கு என்னை என்ன பண்ண சொல்கிற, இப்படி தான் உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு ஃபேரி சொல்கிறா. இப்போ ஜிமின் தான், ஏய் விடுடி, நம்ம ஃப்ரெண்டு தானே, இதனால என்ன? ஏய், இது நம்ம ஃப்ரெண்டு தான், இல்லைன்னுலாம் நான் சொல்லலடா, செம்ம காண்டு ஏத்துறாளுவ, அவங்க பாரு கிஸ் பண்ணுறதுன்னா, லவ் பண்ணாத வரைக்கும் அவன் எதுவும் சொல்லலைன்னு சொன்னான், ஓகே ஆனதும் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாடா அப்படின்ட்டு ஜிமின்கிட்ட வந்து ஃபேரி சொல்லிகிட்ருக்கா. இப்போ லில்லி தான், ஏ ஃபேரி, நான் உன்னை விட்டு எங்கடி போவேன், நீ என்னோட ரொம்ப பிடிச்ச பெஸ்டிடி அப்படின்ட்டு போய் ஃபேரி ஹெல்ப் பண்ணிக்கிறா. ஏச்சி கையெடு, இப்போ தான் உனக்கு ஃப்ரெண்டுன்னு நான் கண்ணு தெரியுதுண்ணா, போடி இந்த பக்கம் போய் ஒட்டேட்டிவே கட்டிக்க, புரியுதா அப்படின்ட்டு ஃபேரி சொல்கிறா. இப்போ லில்லி, ஏய் ஃபேரி, என்னை டேட்டிவ் தான் மேரேஜ் பண்ணிக்க, உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக பண்ணுறா லில்லி. இப்போ தான், இப்படிலாம் க்யூட்டாக பண்ணாதடி, அப்புறம் காலேஜுன்னு கூட பார்க்க மாட்டேன், நச்சுன்னு கொடுத்துருவேன் தெரியுமா அப்படின்ட்டு சொல்கிறான். டேட்டு பூ அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிக்கிறாள் லில்லி. இந்த பக்கம் ஜிமினும் ஃபேரி தான், கருமண்டா இதெல்லாம் பார்க்க சகிக்கலை அப்படின்ட்டு ஜிமினும் ஃபேரி சொல்கிறாங்க. அப்படியே ஹெட்டில் ஹேண்ட் வச்சுக்கிறாங்க. இப்போ அப்படியே அந்த காலேஜ் பார்த்தா
அந்த காலேஜில் அப்படியே ஒரு 10-15 கார் அப்படியே அவ்வளோ நிறையா அப்படியே வரிசையாக வந்து நிற்கிது. எல்லோரும் அப்படியே ஷாக்காக அப்படியே பார்க்குறாங்க. இப்போ அந்த கார் எப்படி வந்து நிற்குதுன்னா, அப்படியே ஹார்ட் போட் அந்த ஷேப்பில் வந்து எல்லாமே நிற்கிது. இப்போ ஜிமின் தான் ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறான். இப்போ அங்கேருந்து ரெண்டு பேர் வராங்க. வந்து அப்படியே ஜிமின் ஹேண்டை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏய் ஏய் என்னை எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? விடுங்க என்ன, விடுங்க என்ன. சார் ப்ளீஸ், எங்கள் சார் உங்களை கூப்பிட்டாங்க, வாங்க. ஏன் உங்கள் சாரு? விட்றா என்ன கையா, விட்றா என்ன அப்படின்ட்டு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே ஒரு ஒரு 5 மினிட்ஸ் தான். அப்படியே டக்குன்னு அந்த காரு அப்படியே அந்த கார் நடுவில் அந்த கார் வந்து ஹார்ட் போட்ட ஷேப்பில் தான் நிற்கிது. அப்படியே நடுவில் வந்து ஜிம்மில் நிற்க வச்சுட்டு அப்படியே சுற்றியும் அப்படியே அவ்வளோ பூக்கள், அப்படியே டிஃப்ரெண்ட்டான பூக்கள், அப்புறம் எவ்வளோ பொக்கைகள் அங்கே இருக்கு. அப்படி பலூன்ஸு, குட்டி குட்டி பலூன்னு அப்படியே ஜிம்மினை சுற்றி அதெல்லாம் அப்படி இருக்குது. இப்போ ஒரு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக் தான் அப்படியே மாஸாக பிளாக் கலர் கோட் ஷூட் போட்டு கையில் ஒரு பொக்கை எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த ஹேர் அப்படியே ஒரு மாதிரி க்ரிப் பண்ணிவிட்டு அப்படியே அவ்வளோ அழகாக மாஸாக அப்படி நடந்து வராங்கடா. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கே அவ்வளோ ஷாக்காக பார்க்குறான். இப்போ அப்படியே அந்த இடம் எப்படி சொல்லுதுன்னா, ஒரு குட்டி அவ்வளோ அழகாக இருக்குது. எப்படி கார் வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்குது, அதை சுற்றியும் அப்படியே பூக்களும் பலூன்லாம் இருந்தால் எப்படி இருக்கும்டா அந்த மாதிரி. இப்போ அந்த நடுவில் எப்படின்னா ஜங்குக் வரவளுக்கு மட்டும்தான் அப்படியே தடம் அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஜங்குக் அப்படியே நடந்து வந்து இப்படி ஜிமின் பக்கத்தில் தான் நிற்கிறான். ஹேய் குலச்சி, நான் ரொம்ப கெட்டவன் தான், புரியுதா? நான் ரொம்ப நல்லவன்லாம் சொல்ல முடியாது. பட் எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பண்ணுவேன். எனக்கு எது பிடிச்சிருந்தாலும் சரி அதை அப்படியே நான் எடுத்துக்கணும்னு நினைப்பேன். பட் உன்னை மட்டும் நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு உன்னை ஃபாலோ பண்ணி உன் பின்னாடி நாய் மாதிரி சுற்றி உன்னை ஓகே பண்ண வச்சு உன்னை எடுத்துக்க போகிறேன். இந்த ஜங்குக்கை டார்ச்சர் பண்ணுறதுக்கும் ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கும் எல்லாத்துலேயுமே நீ எனக்கு உறுதுணையாக இருப்பியா? என் லைஃப் லாங் என் கூட வர உனக்கு சம்மந்தமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே நீல் டவுன் பண்ணி அப்படியே ஜிமினுக்கு அந்த பொக்கை கொடுத்து, நான் இது மாதிரி வரைக்கும் யாருக்கிட்டேயும் இந்த மாதிரிலாம் நீல் டவுன் பண்ணி இறங்கி போனதெல்லாம் கிடையாது. ஆனால் உன்னை என்னன்னு தெரில, எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. உங்ககிட்ட மட்டும் நான் இறங்கி போகணுன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட மட்டும் நீ என்னை அடித்தாலும் சரி, என்னை திட்டினாலும் சரி, என்னை என்ன கொலையே பண்ணாலும் சரி, எதாக இருந்தாலும் உங்ககிட்ட மட்டும்தான் நான் அடங்கி போகணுன்னு நினைக்கிறேன் குலச்சி. ஐ லவ் யூ. இந்த தொல்லையை லைஃப் லாங் ஏற்றுக்க உனக்கு சம்மந்தமா? பட் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன், அது உங்ககிட்ட மட்டும். அதே மாதிரி உங்ககிட்ட மட்டும்தான் நான் அடங்கியும் போவேன். வேறு எவனுக்கும் நான் அடங்கி போகணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. வில் யூ மேரி மீ? என்னை மேரேஜ் பண்ணிக்குவியா? லைஃப் லாங் இந்த டார்ச்சரில் நீ ஏற்றுக்கிறியா அப்படின்ட்டு ஜங்குக்கு அவ்வளோ அழகாக க்யூட்டாக ஜிமினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்கடா. இப்போ ஜிமினுக்கு அப்படியே ஒரு மாதிரி டியர்ஸ் வந்துட்டு அப்படியே ஜங்குக்கை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, ஓகே என்ன சொல்கிற, நிஜமாலுமே என்ன உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ ஜங்குக்கு, டேய் உன்னை ஃபஸ்ட் டைம் நான் என்னோடய டிவியில் தான் பார்த்தேன், புரியுதா? பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. பட் அப்போ நீ எனக்கு கிடைக்கணுன்னு தான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் உன் கூட பழகக்குள்ள நீ பேசுகிறது, நீ பண்ணுறது, இதெல்லாம் நீ என்னை இக்னோர் பண்ணிவிட்டு போக்குள்ளலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் கொஞ்சம் நேரம் போக நீ எனக்கு லைஃப் லாங் வேணும்னு நான் முடிவு பண்ணினேன். அதனால் என்ன நீ லைஃப் லாங் உன்னோட ஹஸ்பண்டாக ஏற்றுக்குவியா அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான்டா. ஜிமினும் அப்படியே
அவளுக்கு டியர்ஸ் வருது. கண்டிப்பாக கண்டிப்பாக லைஃப் லாங் உன்னை மேரேஜ் பண்ணிவிட்டு நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன், உன்னை அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அழுகிறான். அழுதுகிட்டே அப்படியே ஜங்குக் ஹக் பண்ணிக்கிறான். ஏய் கொல்லச்சி, எதுக்கு அழுகாத, இங்க பாரு எனக்கும் அழுக வருது ஒன்று சொல்லிட்டா, ஃபஸ்ட் டைம் நான் அழுகிறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்கடா. இப்போ ஜிமின் தான், நீ அழுகாது, நீ எதுக்கு அழுகிற, நீ மாஃபியா, நீ டான், கெத்தாக இருக்கணும் புரியுதா, என் ஜங்குக்கு என்றைக்குமே அவ்வளோ கெத்தாக மாசாக இருக்கணும், அதுதான் எனக்கு பிடிக்கும். உனக்கு ஒன்று தெரியுமா, உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட் டேல எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு, ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, அதனால தான் நான் இவ்வளோ நாளாக உன்னை என் பின்னாடி சுற்ற விட்டேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு, ஹேய் என்னடா சொல்கிற, நிஜமாலுமா, ஆமாம் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் க்யூட்டாக சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே டைட்டாக ஜிமின் ஹக் பண்ணிவிட்டு, எனக்குண்டா உன்னை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு, இவன் தான் உன் லைஃபு அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்கடா. இப்போ 2 பேருமே அப்படியே ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஜிமின் சீக்ஸை பிடிச்சி அப்படியே ஜிமினுக்கு கிஸ் பண்ணுறான். ஜிமினும் அவ்வளோ அழகாக பேக் கிஸ் பண்ணுறான். இப்போ இந்த பக்கம் அப்படியே காலேஜ் அவ்வளோ அழகாக ஹாப்பியாக அப்படியே கிளாப் பண்ணுறாங்க, அவ்வளோ ஒரு ஹாப்பினஸோடு பார்க்குறாங்க. இந்த பக்கம் லில்லி, ஃபேரி 3 பேருமே அவ்வளோ அழகாக சிரிச்சிட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஃபேரி தான், அப்பா ஒரு வழியாக ஒன்று சேர்ந்துட்டாங்கடா அப்படின்ட்டு ஃபேரி சொல்கிறா. இப்போ லில்லி டே தான், ஆமாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபேரி டே அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. இப்போ டே, ஆமாம் ஃபேரி லில்லி, எனக்கும் பாவம் இவனுக்கு அப்பா அம்மா இல்லை, இப்போ அவனை அந்தளவுக்கு டேக் கேர் பண்ணி பார்த்துக்க ஒரு ஆள் இருக்காங்கன்னு நினைக்கப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ட்டு டே சொல்லிவிட்டு அப்படியே 3 பேரும் அவ்வளோ அழகாக ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜிமினும் ஜங்குக் தான், என்னை விட்டுற மாட்டல, லைஃப் லாங் என்னை பத்திரமா பார்த்துக்குவியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஜங்குக்கிட்ட கேட்குறான். இப்போ ஜங்குக் தான், ஏய் உன்னை நான் எப்படிடி விடுவேன், நீ என் கொல்லச்சிடி, என் உயிர், உன்னை என் கண்ணுக்குள்ளே வச்சு பொத்தி பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின்னு அப்படியே டைட்டாக ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறான். ஐ லவ் யூ ஜங்குக்கா. கேட்கல, ஐ லவ் யூ ஜங்குக்கா. எனக்கு சரியாக கேட்கல, ஐ லவ் யூ ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜிமின் கத்துறான். இப்போ ஜங்குக்கு சிரிச்சிட்டு, ஐ லவ் யூ டு கொல்லச்சி, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு தெரில, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணு, எப்படி இருக்குன்னு கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கடா. பாய்.